அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வரகாத்து. சங்கமிக்க அல்லாஹின் அன்புக்குரியவர்களே, அல்லாஹுவின் மாபெரும் கிருபையால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்நாளில் நடந்த ஒரு அற்புத நிகழ்வை பற்றி பேசுவதற்கும் கேட்பதற்கும் அல்லாஹ் நம் அனைவரையும் ஒன்று சேர்த்திருக்கிறான். நாளை மறுமையிலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாஅத்தை பெற்று உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் நம் அனைவரையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒன்று சேர்ப்பானாக. சங்கமிக்க அல்லாஹின் அன்புக்குரியவர்களே, ஷபே மேராஜ், மேராஜுடைய இரவு, இதை பற்றி குர்ஆன் என்ன சொல்லுகிறது என்பதை பார்க்கும் பொழுது அல்லாஹ் 15வது ஜுஸூனுடைய ஆரம்பத்தில் இப்படி சொல்லி காட்டுவான், சுப்ஹானல்லதி அஸ்ரா பி அப்திஹி. அஸ்ரா என்ற வார்த்தையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பயன்படுத்துவான். அஸ்ரா என்பதற்கும் மேராஜ் என்பதற்கும் வித்தியாசம் இருக்கு. மேராஜ்னு சொன்னால் பைத்துல் முகத்தஸிலிருந்து வானுலகத்திற்கு போனது. அஸ்ரா என்று சொன்னால் இஸ்ரா என்று சொல்லுவார்கள். அது காபத்துல்லா ஷரீஃப் மக்கமா நகரத்திலிருந்து அங்கே பைத்துல் முகத்தஸுக்கு சென்ற அந்த நிகழ்வைத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த 15வது ஜுஸுனுடைய ஆரம்பத்தில் சொல்லி காட்டுகிறார். எனவே இஸ்ரா என்ற ஒரு நிகழ்வு, மேராஜ் என்ற ஒரு நிகழ்வு. இந்த நிகழ்வு எப்பொழுது நடைபெற்றது, ஏன் நடைபெற்றது என்பதை நாம் விளங்கி கொண்டால் இந்த நிகழ்வு எவ்வளவு முக்கியமானது, இந்த அற்புதம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிகழ்த்து காட்டியதற்கான காரணங்களை நாம் விளங்கிக் கொள்ளலாம். எந்த வயசில் நடந்துச்சு யாராவது சொல்வீங்களா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வயசில் நடந்துச்சு, எனிவன் யாராவது சொல்வீங்களா? மேராஜுடைய நிகழ்வு இவ்வளோ நேரம் பயான் கேட்டுமே, சொல்லுங்கள். கேள்விலாம் கேட்காத, எதை சொல்கிறியோ சொல்லிட்டு போ அப்படிங்கிறீங்களா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய 51வது வயசில் நடந்துச்சு, 51 அல்லது 50. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு நபி என்ற பட்டம் எப்பொழுது கிடைத்தது? இது டக்குன்னு எல்லாரும் சொல்லிடலாம், சொல்லுங்கள். 40 வயசில். ஏன்னா நம்ம 40 நாள் ஜமாத்துக்கெல்லாம் போகிறோம் இல்லையா, அதனால் அதை சொல்லிடுவோம் கரெக்டாக. என்ன பாய், கரெக்ட் தானே? ஆமாம். 40வது வயசில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நுபுவத்து கிடைத்தது. இந்த நிகழ்வு நடக்கிறது ஒரு 11 ஆண்டுகளுக்கு பிறகு நடக்கிறது. இந்த 11 ஆண்டுகளில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு கஷ்டங்கள் பட்டார்கள். நபித்துவம் அடைந்த பிறகு என்ன செய்ய வேண்டும்? மக்களுக்கு பிரச்சாரம் செய்ய வேண்டும். லா இலாஹா இல்லல்லாஹ் என்ற கலிமாவை மக்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும். அவர்களை எல்லாம் இஸ்லாமின் பக்கம் வரவழைக்க வேண்டும். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களுக்கு தாவத்துடைய பணியை எடுத்து சொன்னார்கள். அல்லாஹ்வின் பக்கம் என்ன செய்தார்கள்? அழைத்தார்கள். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை ஏற்றுக்கொண்டவர்களை விட வெறுத்தவர்கள் அதிகம். அவர்களை இந்த மார்க்கத்தை விட்டு துரத்த வேண்டும், இந்த மக்கமா நகரத்தை விட்டும் துரத்த வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்ட பல நபர்கள், காஃபிர்கள் என்ன செய்தார்கள்? இருந்தார்கள். ஆனால் இதையெல்லாம் சமாளிப்பதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சக்தியும் கொடுக்கணும் இல்லையா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 2 சக்திகளை கொடுத்திருந்தான். ஒன்று வீட்டிலே இருக்கின்ற ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, வெளியிலே இருக்கின்ற அவர்களுடைய சச்சா அபூ தாலிப் அவர்கள். வெளியில ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு சொன்னா அங்க பார்க்கறதுக்கு யார் இருக்கா? அபூ தாலிப் அவங்க இருக்கிறாங்க. ஏன்? அந்த குஃபாரை மக்காக்கு எல்லாம் தலைவராக அவங்க இருந்தாங்க. எனவே என்னுடைய சகோதரனுடைய மகனுக்கு ஏதாவது பண்ணக்கூடாது என்று அவர்கள் என்ன செஞ்சாங்க? இருந்தாங்க பாதுகாப்பாக. வீட்டுக்கு ஏதாவது வந்தா, பிரச்சனைன்னு சொல்லி வந்தா ஆறுதல் கொடுப்பதற்கு மனைவி ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா இருந்தாங்க. அந்த இருவர்களுமே ஹஸ்ரத் அவர்கள் பயான்ல சொன்னதை போன்று அந்த வருடம் தான் வஃபாத் ஆனார்கள். யாரு? ஹதீஜா அம்மாவும் வஃபாத் ஆயிட்டாங்க. அதே வருடம் அபூ தாலிப் அவர்களும் வஃபாத் ஆகிவிட்டார்கள். எனவே வீட்டில் இருந்த ஆறுதலும் இல்லை, வெளியிலே இருக்கின்ற அந்த பாதுகாப்பும் இல்லை. இந்த நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வதென்றே புரியவில்லை. யாருக்கு எடுத்து சொல்றது? போனா ஏதாவது செய்வாங்க, பாதுகாப்புக்கு அபூ தாலிப் அவர்கள் இல்லை. வீட்டுக்கு வந்தா ஆறுதல் சொல்வதற்கு மனைவி இல்லை. எவ்வளவு மனைவி முக்கியம் இந்த இடத்துல நம்மளுக்கு புரியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த 40 வயதிலே நபித்துவம், நபி என்று வரும் பொழுது அவர்களை பாதுகாத்தவர்கள், ஜம்மிலூனி ஜம்மிலூனி, என்னை போர்த்துங்கள் என்னை போர்த்துங்கள் என்று அந்த மாபெரும் உருவத்தை பார்த்த பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலறினார்களே, அப்பொழுது கை கொடுத்தவர்கள், அவர்களை அரவணைத்து கொடுத்தவர்கள் யார்? ஹதீஜா அம்மா தான். அந்த 10 வருஷம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நகர்ந்தார்கள் என்று சொன்னால் அதற்கு முக்கிய காரணம் என்று சொன்னால் ஹதீஜா அம்மா தான். அதான் மனைவி.
வெளியில என்னதான் பாதுகாப்பா இருந்தாலும், வெளியில என்னதான் பிரச்சனை இருந்தாலும், வீட்டுக்குள்ள வந்து ஆறுதல் சொல்றதுக்கு மனைவி வேண்டும். இந்த இரண்டுமே இல்லை. அந்த தருணம் எப்படி இருக்கும்? இருந்தாலும் என்னுடைய பணியை நான் விடமாட்டேன். இங்கு கேட்கவில்லை என்றால் என்ன, வெளியிலே சென்று நான் சொல்லுவேன். 128 கிலோமீட்டர் மக்காவிலிருந்து எங்க தாயிஃபுக்கு போறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். போனாங்க, அங்க எடுத்து சொல்லலான்னு பார்த்தா அங்க அதை விட பெரிய சைத்தானுங்க இருந்தாங்க. கல்லெறிந்து சிறுவர்களை கொண்டு அடித்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரத்தம் சிந்த சிந்த அந்த தாயிஃப் நகரத்திலிருந்து வெளியே வந்து ஒரு தோட்டத்தின் பக்கம் அமர்கிறார்கள். அந்த தோட்டம் இப்பொழுது மஸ்ஜிதே அதாஸ் என்ற ஒரு பேர்ல இருக்கு. அத்தாஸ் தாயிஃப் நகரத்தில். ஏன் அந்த அத்தாஸ் என்று பெயர் வைத்தார்கள் என்று சொன்னால் அதற்கு ஒரு நிகழ்வு இருக்கு. யாருமே இஸ்லாமை ஏற்கல, ஆனா ஒரே ஒரு மனிதர் ஏற்றார். அவர் பேர் தான் அத்தாஸ். யார் அந்த அத்தாஸ்? ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. ஒரு கிறிஸ்துவர். அவர் அப்பொழுது கிறிஸ்துவராக இருந்தவர். அவரு போய் உட்கார்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களுடைய பணியாளாக இருக்கின்ற வளர்ப்பு மகனாக இருக்கின்ற ஹாரிஸ், ஸைத் இப்னு ஹாரிஸா அவர்களும் என்ன செய்யறாங்க? உட்கார்றாங்க. அந்த தூரத்திலிருந்து பார்க்கறாங்க ரெண்டு பேர். யார்? உத்துபா, ஷைபா. யாரோ ரெண்டு பேர் வந்து வழிபோக்கர்கள் உட்கார்ந்து இருக்கிற மாதிரி இருக்கு. அவர்களுக்கு ஏதாவது உணவு எடுத்துட்டு போய் கொடு அப்படி என்று என்ன செய்யறாங்க? அனுப்பி வைக்கிறாங்க. அப்போ வருகிறார் பணியாளர். யார்? அத்தாஸ். வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னாடி ஒரு தட்டை வச்சுட்டு இதுல பேரித்த பழங்கள் இருக்கிறது, எடுத்து உண்ணுங்க அப்படின்னு கொடுக்கிறார் அந்த பணியாளர் அத்தாஸ் என்பவர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதில் கை வைத்து விட்டு எடுக்கிறார்கள். பிஸ்மில்லாஹ். என்ன வார்த்தை? பிஸ்மில்லாஹ் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. நாமளும் ஏதாவது ஒரு பொருளை எடுத்தா சாப்பிட்டா பிஸ்மில்லாஹ் சொல்லணும். அதற்காக ஒருவருக்கு ஈமான் கிடைக்கும் என்பதற்காக சொல்கிறேன். அந்த அத்தாஸ் இந்த வார்த்தை இந்த மாகாணத்தில் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை அல்லவே. இந்த ஊர்ல யாருமே இது மாதிரியான வார்த்தை பயன்படுத்த மாட்டாங்களே. ஏன் இப்படி சொல்கிறாய்? யார் நீ? எப்படி ஏன் சொல்கிறாய் அப்படின்னு கேட்ட உடனே அவர் சொன்னார், என்னுடைய மூதாதையர்கள் இந்த வார்த்தையை பயன்படுத்தியதாக நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனால் முதன்முறையாக இந்த அரபு மாநகரத்தில் ஒருவர் பயன்படுத்துகிறார் என்பதை இப்பொழுதுதான் பார்க்கிறேன். யார் நீங்கள் என்று கேட்கிறார். நீ யாரோ மூதாதியர்னு சொன்னீங்களே, அவங்க யாருன்னு கேட்டாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர் சொன்னார், நைனுவா என்ற பகுதியில் என்னுடைய மூதாதியர்களில் யூனுஸ் நபி என்று ஒருவர் வந்தார்கள். அவர்கள் பயன்படுத்தினார்கள். யூனுஸ் இப்னு மத்தா என்று ஒருவர் வந்தார். அந்த நபி பயன்படுத்திய வார்த்தையை தான் நீங்கள் பயன்படுத்தினு சொன்ன உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கான நபியன். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம்னு சொன்னீங்க இல்லையா, அவர் நபியாக இருந்தார். வான நபியுன், இப்பொழுது நான் நபியாக வந்திருக்கிறேன்னு சொன்ன உடனே அந்த அத்தாஸ் என்ன செய்தார்கள் தெரியுமா? வரலாற்றை எடுத்து பார்க்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கைகளை பிடித்து கொண்டு முத்தமிட்டார், கால்களை முத்தமிட்டார், நெற்றியில் முத்தமிட்டார். இதெல்லாம் யார் பார்த்துக்கிட்டு இருக்கிறா? உத்துபா, ஷைபா அந்த ரெண்டு பேர் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. என்ன ஆச்சு அந்த மனுஷனுக்கு? போனா அங்க பார்த்தா ஏதோ முத்தம்லாம் கொடுத்துட்டு இருக்கிறான். யாரை சந்திச்சிட்டான் அப்படின்னு தூரத்துல இருந்து பார்த்து அவனை அழைச்சாங்க. அழைச்சி கேட்டாங்க, என்னப்பா யாருக்கும் போய் முத்தெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கிற, என்ன ஆச்சு உனக்கு அப்படின்னு சொன்ன உடனே அந்த மனிதர் சொன்ன வார்த்தை வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மாஃபிஸ் ஸமா மாஃபில் அர்த், இந்த பூமியிலே எந்த ஒரு மனிதரும் இல்லை, ஹைரும் மின்ஹு, அவரை விட சிறந்தவர் யாரும் இல்லை. நான் பார்த்ததிலே அவர்தான் சிறந்த மனிதர், அவர்தான் நபியாக நான் ஏற்றுக்கொள்கிறேன்னு சொன்ன உடனே அவர் கேட்டார், நீ இவ்வளவு நேரம் கிறிஸ்துவ மதத்தில் இருந்தப்பா, உன் மதத்தை விட அவர் சிறந்தவரா? ஆம், அவர்தான் சிறந்தவர். ஏன்னா அங்கேயே சொல்லிட்டாங்க, யூனுஸ் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாற்றில் வந்திருக்கு. இஸ்லாமை தழுவினார் என்பது வரலாற்று சொல்லி தருகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வளவு சிரமங்கள், மனைவியை இழந்து விட்டார்கள். அதே போன்று அபூ தாலிப் தன்னுடைய சச்சாவை இழந்து விட்டார்கள். தாயிஃப் நகரத்திலும் இந்த இவ்வளவு கவலைகளை உடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து உம்மு ஹானி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சச்சா அபூ தாலிபுடைய மக, அவங்க வீட்டில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சுறாங்க? ஓய்வு எடுத்துட்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் நடந்த இந்த அற்புதம் தான் மெஹராஜ் என்பது, அந்த இஸ்ரா என்ற நிகழ்வு. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த வயசில்? 50-51 வயசில் நடந்துச்சு. என்ன காரணத்தினால? 3 பெரும் காரணங்களால் என்ன செய்து இந்த நிகழ்வு என்பது நடக்கப் போகிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், என்னுடைய ஹபீபுக்கு இந்த பூமியில் இவ்வளவு நெருக்கடி இருக்கிறது என்று சொன்னால் வானுலகத்திற்கு அழைத்து வாருங்கள். பூமியில நெருக்கடி, எனவே வானுலகத்திற்கு வர சொல்லுங்கள். மனிதர்களால் கஷ்டங்கள் கொடுக்கப்படுகிறது, அவர்களுடைய புகழ் பாடுவதற்காக மலக்குமார்கள் என்ன செய்கிறார்கள்? காத்து கொண்டு இருக்கிறார்கள், நீங்க அங்க கூட்டு வாங்க. அப்போ பூமியில நெருக்கடி என்று சொன்னால் வானுலகத்திற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அழைப்பு கொடுக்கிறார். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க. வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உம்மு ஹானி ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய வீட்டில் இருந்து
அவர்களுக்கு சில சிகிச்சைகள் எல்லாம் செய்யப்பட்டு ஹஸரத் அவர்கள் சொன்னதை போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அந்த இதயம் என்பது வெளியே எடுக்கப்பட்டு ஜம்சம் தண்ணீரால் கழுவப்பட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புராக் என்னும் வாகனத்தில் கொண்டு செல்கிறார்கள். எங்கிருந்து? காபத்துல்லா ஷரீஃபிலிருந்து பைத்துல் முகத்தஸுக்கு அழைச்சிட்டு போகிறாங்க. கிட்டத்தட்ட கூகுளில் தட்டி பார்த்தா 1469 கிலோமீட்டர் புராக் என்ற வாகனம் போகிறது. அந்த வாகனம் சென்ற இடம் எல்லாம் இப்பொழுது பெட்ரோலியம் அதிகமான நிரம்பி இருக்கு. இன்னைக்கு சயின்ஸ் சொல்லுது அந்த வாகனம் போன இடமெல்லாம் பெட்ரோலுக்குடைய இடமாக, கனிமங்கள் நிரம்பி இருக்கின்ற இடமாக என்ன செய்யறது மாறி இருக்கிறது. சயின்ஸ் சொல்லுது. அதுதான் புராக். புராக் என்று சொன்னாலே பர்க், மின்னல் என்று அர்த்தம், ஒலி. அதனுடைய பவர் எப்படிப்பட்டது, சக்தி, ஆற்றல் எப்படிப்பட்டது என்று சொன்னால் அதனுடைய பார்வை எந்த திசை எந்த இடத்திற்கு படுகிறதோ அந்த அளவிற்கு அது என்ன செய்யும், நகர்ந்து போகுமாம். இங்கிருந்து பார்க்கறதுன்னு சொன்னா அந்த இடத்துக்கு அடுத்த ஸ்டெப் என்பது என்ன செய்யும், இருக்கும். இப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போகின்ற வழியில் அந்த காபத்துல்லா ஷரீஃபிலிருந்து அங்கே பைத்துல் முகத்தஸ் சென்ற வரை எதையெல்லாம் பார்த்தார்கள் என்பது பல விஷயங்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து கொண்டார்கள். அதில் போகும்பொழுது ஃபிரௌனுடைய காலத்தில் வாழ்ந்த ஒரு பெண்மணி மாஷிதா அவர்களுடைய கபரை பார்த்தார்கள். யஸ்ரீப் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்ததாக வரலாறுகளில் சொல்லப்படுகின்ற எல்லாரும் பார்த்தாங்க. பைத்துல் முகத்தஸுக்கு போயிட்டாங்க. பைத்துல் முகத்தஸுக்கு போயிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புராக்கா அப்படியே சும்மா விடலாமே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுக்கிறார்கள். நீங்கள் ஒரு வாகனத்தை கொண்டு சென்றால் அந்த வாகனத்தை கட்டி என்ன செய்ய வேண்டும், அதற்கும் என்ன செய்யணும், பாதுகாப்பு இருக்கணும். புராக்கு தானே, ஜிப்ரீல் அப்படியே விட்டுட்டு வாங்க உள்ள போய் தொழு வச்சுட்டு வருவோம், அப்படி கிடையாது. அதை கட்டினார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கதவுல. இந்த வரலாற்றை ஹிஜ்ரி 6 வச்சு பார்க்கும் பொழுது அபு சுஃபியான் அங்கே ரோம் நாட்டுக்கு போயிருக்கிறாரு. ரோம் நாட்டு மன்னர் பைத்துல் முகத்தஸ், நான் தஃப்சீர்களில் கூட சொன்னேன், பைத்துல் முகத்தஸில் இருந்து கொண்டு அபு சுஃபியான் இடத்துல பல கேள்விகள் கேட்பார். ரோம நாட்டு அரசர் மன்னர் கேட்பார். அப்பொழுது பதில் சொல்லிக்கொண்டே இருப்பார் அபு சுஃபியான். அப்பொழுது சொல்வார், அவர் ஏதோ மேராஜ்னு ஒன்று சொல்கிறாரு, வானுலகத்துக்கு போனாரா, அதெல்லாம் சாத்தியப்படுமா மன்னரே, இப்படியெல்லாம் எங்கள் ஊரில் ஒருத்தர் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. அப்படி என்று மேராஜ் நடந்து முடிஞ்ச கிட்டத்தட்ட 8 வருடத்திற்கு பிறகு அபு சுஃபியான் சொல்கிறார், இந்த நிகழ்ச்சியை ஒரு காவலாளி, அங்கே பாதுகாவலராக இருக்கக்கூடிய அவர் என்ன செய்கிறார், கேட்குறார், என்னது இப்படி சொல்கிறாரா, பைத்துல் முகத்தஸுக்கு அவர் வந்தாரா, அங்கே வந்தாராமா அப்படின்னு சொன்னா அந்த மனிதர் சொல்கிறார், அன்று ஒரு நாள் 8 வருடங்களுக்கு முன்னால் நான் பைத்துல் முகத்தஸுடைய கதவை சார்த்துவதற்காக நான் தான் எல்லா கதவுகளையும் தாழ்த்து மூடிவிட்டு செல்லுவேன். அன்று மட்டும் ஒரு கதவை நான் தாழ்த்து மூடுகிறேன், மூட முடியவில்லை. என்னுடைய சகாக்கள் அத்தனை நபர்களையும் அழைத்து இந்த கதவை மூடிவிடு என்று நான் நினைக்கிறேன், மூடுவதற்காக முயற்சி செய்கிறேன், மூட முடியவில்லை. அந்த நாள் தான் மேராஜ். ஏற்றுக்கொண்டாங்க. அப்படி சொன்னார், காலையில் நான் என்னோட அந்த கதவை மூடி பார்த்தேன், மூட முடிந்தது. அப்பொழுது அந்த கதவுக்கு பக்கத்திலே ஒரு கயிறும் என்ன செய்தது, கயிறு கட்டப்பட்டதற்கான அடையாளம் என்பது இருந்தது. எதை கட்டப்பட்டது, புராக் என்பது. இது எது 8 வருஷத்துக்கு பிறகு நடக்கின்ற நிகழ்விலே அங்கு அபு சுஃபியான் அவர்களுக்கு எடுத்து சொல்லப்பட்டதாக நாம் வரலாறு பார்க்க முடிகிறது. அதற்கு பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா நபிமார்களையும் சேர்த்து தொழுக வைத்தார்கள். அங்கே அவர்களுக்கு முன்னால் இமாமுல் அம்பியா என்ற பட்டத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிடைத்ததாக வரலாற்றில் குறிப்பிடுகிறது. அதற்கு பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வானுலகத்திற்கு உயர்த்தப்படுகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல் வானத்திற்கு வந்தாங்க. அங்கே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருக்கக்கூடிய அந்த இடத்துல தட்டப்படுகிறது. யார் கேட்குறாங்க, அன ஜிப்ரீல், ஒமமாக்க, உங்களோட யார் வந்திருக்கிறார், ஹதா முஹம்மதுன், உங்களோட முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்களுக்கு அழைப்பு விடப்படுகிறதா, யார் கேட்கிறார், அங்கே இருக்கிறவர், அழைப்பு தரப்பட்டு இருக்கிறதா, உங்களோட அழைப்பதற்காக வேண்டி அவருக்கு அனுமதி இருக்கிறதா, ஆம் இருக்கிறது, திறக்கப்படுகிறது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சந்திக்கிறார்கள், அவர்களோடு பேசுகிறார்கள். அடுத்ததாக போகிறார்கள் 2வது வானம். யஹ்யா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம். ஒரு வானத்தில் 2 பேர் இருக்கிறாங்க. ஏன், ஈசா அலைஹிஸ்ஸலாம் கடைசியாக வந்துடுவாங்க. அங்கே யார் இருப்பாங்க, ஒரு நபி இருப்பாங்க, அதனால அங்கே 2 பேர். இதற்கு பிறகு 3வது வானம் யூசுப் அலைஹிஸ்ஸலாம், 4வது வானம் அதற்கு இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம், அதற்கு பிறகு 5வது வானம் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம், அதற்கு பிறகு மூசா அலைஹிஸ்ஸலாம் 6வது வானத்தில், அதற்கு பிறகு 7வது வானம் திறக்கப்படுகிறது. அங்கே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பைத்துல் மஅமூர் என்ற அந்த ஒரு பள்ளிவாசலின் மீது சாய்ந்து கொண்டு என்ன செய்கிறாங்க, இருக்கிறாங்க. அப்பொழுது
மர்ஹபன் மர்ஹபன் யா இப்ன சாலிஹ், சாலிஹான மனிதரே வா, சாலிஹான மகனே வாங்க, மகனே வாங்க அப்படியே என்று என்ன செய்கிறாங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அழைக்கிறாங்க. அழைச்சிட்டு அவங்களோட பேசுகிறாங்க. பேசி முடித்த பிறகு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க, நீங்கள் திரும்பி சென்றால் உங்களுடைய உம்மத்துக்கு என்னுடைய சலாமை சொல்லுங்கள். அக்ரீ மின்னி சலாம். எல்லாரும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சலாம் சொன்னாங்க. ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அழைத்து சொன்னார்கள், உங்களுடைய உம்மத்துக்கு என்னுடைய சலாமை தெரிவிங்கள் என்று சொல்லிவிட்டு, இதோ இங்கே ஒரு சொர்க்கம் இருக்கிறது, அந்த சொர்க்கத்தினுடைய பூமி அப்படியே திறந்த வெளியாக என்ன செய்கிறது இருக்கிறது, அதனுடைய முளைக்கக்கூடிய செடிகள் எது தெரியுமா என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டுவிட்டு சொன்னார்கள், சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அக்பர் என்ற தஸ்பீஹாத்துகள் தான் யார் சொல்கிறார்களோ அந்த சொர்க்கத்திலே ஒரு செடியாக வளர்ந்து கொண்டு இருக்கும் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்களாம். எனவே நம்ம திக்ர் செய்யும் பொழுது நமக்காக வேண்டிய ஒரு செடி நடப்படுகிறது. எங்கே? சொர்க்கத்திலே. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லி தந்தது இருக்கு, ஹதீஸ் ஷரீஃப்ல இருக்கு. பைத்துல் மாமூர் பார்த்த பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூரத்துல் நஜ்ம்ல சொல்லுவது போன்று சிதரத்துல் முன்தஹா என்ற ஒரு இடத்துக்கு, சிதரத்துல் முன்தஹா என்று சொன்னால் ஒரு இழந்த மரம் என்று சொல்லப்படுகிறது. அந்த மரத்தினுடைய வர்ணிப்பு ஹதீஸ்ல பார்க்கும் பொழுது மிக ஆச்சரியமாக இருக்கிறது. அதனுடைய இலைகள் எல்லாம் யானைகளுடைய காதுகளை போன்று இருக்குமா, யானையுடைய காது எவ்வளவு பெருசா இருக்கும் அது மாதிரி இருக்கும். அதனுடைய பழங்கள் எல்லாம் அப்படியே ஒரு பெரிய ஒரு கனிம பொருட்களை போன்ற என்ன செய்யும், பழங்கள் என்பது நிரம்பி பெரியதாக இருக்கும். இப்படி இருக்கின்ற அந்த மரத்து பக்கம் நின்று கொண்டு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன வார்த்தை, நபியே, இதற்கு மேல் என்னால் என்ன செய்ய முடியாது, ஒரு அடி எடுத்து வைக்க முடியாது. எனவே உங்களுடைய ரப்பை சந்திப்பதற்கு நீங்கள் செல்லுங்கள். யார் சொல்றாங்க? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். குர்ஆன் அவர்களை பற்றி என்ன சொல்கிறது தெரியுமா? சூரத்து தக்வீருடைய 19வது வசனம் இப்படி சொல்லப்படும், இன்னஹு லகௌலு ரசூலின் கரீம். அந்த ஜிப்ரீல் யார் தெரியுமா? அந்த குர்ஆனை எடுத்து கண்ணியமாக சொல்கின்ற தூதுவராக அவர் இருக்கிறார், தூதுவருடைய சொல் அது அப்படின்னு சொல்லிவிட்டு குர்ஆன் சொல்லும் 20வது வசனம், அந்த ஜிப்ரீல் எப்படிப்பட்டவர்கள் சொன்னால், ஸீ குவ்வத்தின், அவர் ஆற்றல் மிக்கவர், இந்த வில் அரிசி மக்கீன், அரிசுடைய ரப்புக்கு, அந்த அல்லாஹ்வுக்கு பெரும் பதவி வகிக்கக்கூடியவர் தான் யார்? ஜிப்ரீல். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பற்றி குர்ஆன் சொல்கின்ற வசனங்கள் இது. முதாஇன் சம்ம அமீன் 21வது வசனம். அந்த ஜிப்ரீல் ஒரு ஆர்டர் போட்டார்னு சொன்னா இருக்கிற அத்தனை மலக்குமார்களும் அவர்களுக்கு கட்டுப்படுவார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வெளியே வர்றாங்கன்னு சொன்னாலே எல்லா மலக்குகளும் ஒன்று சேருவாங்களாம், அவங்களை வழி அனுப்பதற்காக வேண்டி குர்ஆன் சொல்லி தருகிறது. முதாஇன் சம்ம அமீன், அவர் நம்பிக்கையானவர். இப்படிப்பட்ட ஜிப்ரீல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்களாம், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களை வி குவ்வத்தின், வலிமை உடையவர் என்று சொல்கிறானே, என்ன உங்களுடைய வலிமை அப்படின்னு சொல்லும் பொழுது, யா ரசூலல்லாஹ், நான் ஒவ்வொரு தடவையும் வஹியை கொண்டு வருகிறேனே, அந்த நேரத்தில் என்னை தடுக்கக்கூடியவர்கள் எத்தனை நபர்கள் தெரியுமா? ஏன் அங்க யார் இருக்கிறா? ஜின்னுங்க. நம்ம மனுஷன் ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய மைந்தர்கள்லாம் இங்கே இருக்கிறோம், அங்கே யார் இருப்பா? இப்லீஸுடைய மக்கள் இருப்பாங்களா இல்லையா? இப்லீஸுடைய மனிதர்கள் யார்? ஜின்னுகள் அத்தனையும் என்னை என்ன சூழ்ந்து கொள்ளும். ஆனால் என்னுடைய ரக்கைகளை பார்த்தால், இறக்கைகள் எத்தனை ஹதீஸ் ஷரீஃப்ல வருது, புகாரி ஷரீஃப்ல வருது, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமுக்கு 600 ரக்கைகள் இருக்குமாம். 300 இந்த பக்கம், 300 இந்த பக்கம். தாங்க முடியுமா? யாராவது முன்னாடி நிற்க முடியுமா? 600 ரக்கைகளை கொண்டவர்கள் யார்? ஜிப்ரீல். ஹதீஸ்ல வருது, புகாரி ஷரீஃப்ல வருது ஹதீஸ். இப்படிப்பட்ட தோற்றத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 தடவை தான் பார்த்தாங்க. இவ்வளவு பெரிய மற்ற நேரங்கள்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல மனிதரோட தோற்றத்தை தான் வருவாங்க. எப்போ பார்த்தாங்க நம்மளுக்கெல்லாம் தெரியும். ஒன்று கார ஹிரா குகையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல் தடவை பார்த்தாங்களே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமை, இந்த தோற்றத்தில் தான் பார்த்தாங்க. அதனால தான் பயந்தாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சாதாரண மனுஷராக பார்த்துருந்தா என்ன செஞ்சுட்டு இருக்க மாட்டாங்க. அந்த ஜம்பீலி என்ன போர்த்தங்க அந்த அளவுக்கு என்ன செய்ய வந்திருக்காங்க. அந்த தோற்றத்தை 2வது தடவையாக பார்த்தார்கள் சிதறத்துல் முன்தஹால. அங்கத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 தடவை அவங்களை என்ன செஞ்சாங்க, இந்த தோட்டத்தில் பார்த்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்களாம், ஜிப்ரீலே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு இவ்வளவு வேகமான ஆற்றலை கொடுத்திருக்கிறானே, உங்களுடைய வேகத்தினுடைய அதிகமான ஒரு இடம் எப்படி, எவ்வளோ அதிகமாக நீங்கள் போக முடியும் அப்படின்னு சொல்லும் பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்களாம், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே,
நான் ஒரு சமயம் லௌஹுல் மஹ்ஃபூலில் ஏதோ எழுதப்பட்டிருந்தது, அதை நான் வாசித்து கொண்டு பார்த்து கொண்டிருந்தேன். அப்பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கு சத்தம் கொடுத்தான், கனான் என்ற ஒரு பகுதியிலே என்னுடைய நபியை அவரை தூக்கி கிணற்றிலே வீசப்படுகிறது, நீங்கள் போய் பிடியுங்கள் அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கு சத்தத்தை கொடுத்தான். நான் அந்த நொடி பொழுதில், அதாவது கயிறு கட் பண்ணி கீழே விழுந்துட்டாங்க யூசுப் அலைஹிஸ்ஸலாம். அந்த எதில் விழுந்தாங்க? கிணறுல. அங்கே தண்ணி இல்லை, ஃபுல்லாக கற்களாக பாறாங்கற்களாக இருக்கின்ற அந்த பகுதியிலே அவர்கள் விழப்போகிறார்கள். அவர்களை பிடியுங்கள் சொல்லும் பொழுது 7 வானங்களை எல்லாம் தாண்டி அந்த இடத்தில் லௌஹுல் மஹ்ஃபூலுடைய இடத்திலே இருக்கிறார்கள். எந்த அளவுக்கு அந்த செகண்ட்ஸ் என்று சொல்ல முடியாது. வந்துட்டாங்க யாரு? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். அவங்களுடைய வேகம் இன்னைக்கு ஒளியெல்லாம் தோத்து போயிடும். இன்னைக்கு லைட் பவர், ராக்கெட்டு, ஜெட்டு எதுவாக இருந்தாலும் சரி, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த ஒளிக்கு முன்னாடி என்ன செய்ய முடியாது, செய்ய முடியாது. அந்த அளவுக்கு வேகம், அந்த அளவுக்கு அதுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். குவ்வத்தின், எப்படிப்பட்டவர்கள் அவர்கள்? வலிமை மிக்கவர். வலிமை மிக்க அந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, இதற்கு பிறகு ஒரு அடி எடுத்து வைத்தால் சிதறத்துல் முன்தஹாவிலிருந்து ஃபஹ்தரக்து, நபியே நான் கரிந்து போய் விடுவேன். அப்போ யார் போகலாம்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போகலாம். யோசிச்சு பாருங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போகலாம். ஆனால் யார் போக? இவ்வளவு வலிமை மிக்க 600 ரக்கைகளை கொண்டு இருக்கின்ற அழைத்து வந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நகர முடியவில்லை. இங்கே ஒன்று நாம் பார்க்கணும். வரலாற்றில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒளிகளை எப்படி கொண்டு வரான்? முதலாவது ஒளி புராக். புராக் என்றாலே மின்னல், அதுவும் ஒரு ஒளி. இரண்டாவது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஒரு ஒளி. இங்கே மூன்றாவது ஒளியாக பார்க்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆன் சொல்லி தருகிறது. சூரத்துல் மாயிதாவுடைய வசனம், கத் ஜாஅக்கும் மினல்லாஹி நூருன், அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து உங்களுக்கு வந்திருக்கிறது நூருன், ஒளி வந்திருக்கிறது. ஒளின்னு சொன்ன நம்ம என்ன நினைச்சிருவோம்? கிதாப் குர்ஆன் தான் அப்படின்னு நினைப்போம். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அடுத்து சொல்கிறான், கிதாபுன் முபீன், ஒளியும் வந்திருக்கிறது, தெளிவான வேதமும் வந்திருக்கிறது. அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வேதத்தை ரெண்டாவதா சொல்லிட்ட பிறகு அப்போ முதலாவது நூரை யாரை சொல்றான்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நூறுன்னு சொல்றான். அப்போ முதல் ஒளி என்றால் புராக், இரண்டாவது ஒளி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், மூன்றாவது ஒளி யார்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதற்கு மேல சந்திக்க போற யாரு? அல்லாஹ். அல்லாஹு நூறு சமாவாத்தி வல்லர், குர்ஆன் சொல்லி தருகிறது. அல்லாஹ்வும் ஒளிதான். 4 ஒளிகள் சங்கமிக்கின்ற ஒரு விஷயம்தான் எது? இந்த மிஅராஜுடைய இரவு. 4 பெரும் ஒளிகள். புராக் என்பது ஒரு ஒளி, அதைவிட மிகைத்தது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமுடைய ஒளி, அதைவிட மிகைத்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒளி. அங்கே சேரக்கூடியது அல்லாஹ்வுடைய ஒளியோடு. அல்லாஹ்வை சந்திக்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிற்கிறாங்க பேசுறதுக்காக. அப்ப என்ன காணிக்கை? தன் இறைவனை சந்திக்கின்ற நேரத்திலே காணிக்கை செய்ய வேண்டுமே. அத்தஹியாத்து அப்படினாலே காணிக்கை தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை. சொல்லில் இருக்கின்ற திக்ருகளில் இருக்கின்ற காணிக்கையும் லில்லாஹ், அல்லாஹ்வுக்கே உரியது. வஸ்ஸலவாத்து, நான் தொழுகையில் செய்கின்ற அமல்கள் இருக்கிறது, அத்தனை செயல்பாடுகள் இருக்கின்ற அந்த அமல்களும், வத்தகிபாத்து, செல்வத்தால் செய்கின்ற அமல்கள் அத்தனையும் அல்லாஹ்வுக்கு. சொல்லால் செய்வதும் செயலால் செய்வதும் செல்வத்தால் செய்வதும் அத்தனை விஷயங்களும் அல்லாஹ்வுக்கே உரித்தது. அப்படின்னா என்ன? திக்ரா இருந்தாலும் சரி, தொழுகையா இருந்தாலும், நோன்பா இருந்தாலும் சரி, என்னுடைய ஜகாத் சதகா போன்ற அத்தனை அமல்களும் யாருக்கு உரியது? அல்லாஹ்வுக்கு. வேற எதுவுமே செய்ய முடியாதாங்க. அங்க காசா பணம் அல்லாஹ்வுக்கு கொடுக்க முடியும். இந்த 3 அமல்களைத்தான் சமர்ப்பிக்கிறேன் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. என்ன சொன்னாங்க? அத்தஹியாத்து லில்லாஹி வஸ்ஸலவாத்து வத்தகிபாத்து. முதல் எது? சொல்லால் ஆன காணிக்கை. இரண்டாவது எது? செயலால் ஆனது. மூன்றாவது எது? செல்வத்தால் ஆனது. இந்த 3மே அல்லாஹ் உனக்கே சமர்ப்பிக்கிறேன்னு சொன்ன உடனே அல்லாஹ் அழைச்சான், அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபியு வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. நபியே, உங்கள் மீது சலாம் உண்டாகட்டுமாக, அல்லாஹுடைய ரஹ்மத் உண்டாகட்டுமாக, அல்லாஹுடைய பரக்கத் உண்டாகட்டுமாக என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபியை சலாம் சொல்லி என்ன செய்கிறான்? அழைக்கிறான். அந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் சொன்னதை போன்று உம்மத்தை மறக்கல. உம்மத்தை மறக்கல. அடுத்த வாசகம் என்ன நம்ம ஓதுறோம் இல்லையா? அடுத்தது என்ன ஓதுறோம்? அஸ்ஸலாமு அலைனா வ அலா இபாதில்லாஹி ஸாலிஹீன். அஸ்ஸலாமு சாந்தம் என்பது அலைனா எங்கள் மீதும் உண்டாகட்டும், வ அலா இபாதில்லாஹி ஸாலிஹீன் அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் மீதும் உண்டாகட்டும். நீங்க நல்லா விளங்கணும்.
அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் ஃபர்ஸ்ட் அலைனா எங்கள் மீது உண்டாகட்டும், மேலும் நல்லடியார்கள் மீது உண்டாகட்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது யோசிக்கணும், நல்லடியார்கள் சொன்னா தொழுகிறவங்க, சதகா கொடுக்கறவங்க, நல்லது செய்யறவங்க. அலைனானா யாரு? இங்கதான் யோசிக்கணும். நல்லடியார்கள் இருக்கிறாங்க, ஆனா அலைனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரை சொன்னாங்க தெரியுமா? என்னுடைய உம்மத்திலே பாவப்பட்டவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள், அவர்கள் மீது சலாம் உண்டாகட்டுமாக. முதல்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரண்டாவது நல்ல அமல்கள் செய்யக்கூடியவர்கள் இரண்டாவதாக சொல்லிட்டு என்னுடைய உம்மத்தில் பாவப்பட்டவர்கள், என்னுடைய உம்மத்தில் அமல்கள் செய்யாதவர்கள், அவர்கள் மீது சாந்தி உண்டாகட்டும் அல்லாஹ் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பாவம் செய்யக்கூடிய, இந்த பாவத்தை தௌபா செய்யக்கூடியவர்கள் மீது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபர்ஸ்ட் கருணை காட்டினாங்க. அஸ்ஸலாமு அலைனா, பாவம் செய்கின்ற இந்த மக்கள் தௌபா செய்கிறார்கள், இந்த இடத்துல இஸ்திக்ஃபார் செய்கிறார்கள், யா அல்லாஹ் அவர்கள் மீது உன்னுடைய சாந்தியை செய்யு. வ அலா இபாதில்லாஹி ஸாலிஹீன், நல்ல அமல்கள் செய்யறவங்க எப்படியாவது போயிடுவாங்க, ஆனா இப்படி பாவம் செய்து அல்லாஹ்விடத்துல தௌபா கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்களே, இவர்கள் மீது சலாமை கொண்டு வா முதல்ல. அலைனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாவம் செய்யக்கூடிய அந்த மக்களை ஒன்று சேர்த்து இருக்கிறாங்க அந்த இடத்துல. இதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நல்லமல்கள் செய்யறவங்க எப்படியோ சொர்க்கத்துக்கு போயிடுவாங்க, இப்படி இருக்கிற மனிதர்களை யார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாதுகாக்கணும். அஸ்ஸலாமு அலைனா வ அலா இபாதில்லாஹி ஸாலிஹீன். இதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா நேரங்களிலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி தான் இருந்தாங்க. இதை கேட்ட மலக்குமார்கள் சொன்ன வார்த்தை தான் அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு ரசூலுஹு. மலக்குமார்கள் அப்ப சொன்னாங்க, நபியே இவ்வளவு பெரிய 7 வானங்களை தாண்டி வந்திருக்கிறீங்க, அல்லாஹ்வை பார்க்க போறீங்க, அல்லாஹ்விடத்துல பேசுறீங்க, அந்த நேரத்தில் உங்களை உம்மத்தை விட மாட்டீங்களா? ஷஹாதத் நாங்கள் சொல்கிறோம், நீங்கள் தான் நபி. யார் சொன்னா? மலக்குமார்கள் சொன்னாங்க, அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு ரசூலுஹு. மலக்குமார்கள் திகைச்சு போனாங்க, ஆச்சரியப்பட்டு போனாங்க. இந்த நபி அல்லாஹ்வை சந்திக்கிற நேரத்திலும் தன்னுடைய உம்மத்தை மறக்கலையே. அலைனா பாவப்பட்டவர்கள் மீதும், வஅலா இபாதில்லாஹி ஸாலிஹீன் நல்ல அமல்கள் செய்கின்ற அந்த அடியார்கள் மீது உண்டாகட்டுமாக என்று இந்த நேரத்தில் உம்மத்தை சிந்திக்கிறார்களே என்று ஆச்சரியப்பட்டு போனார்கள் மலக்குமார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 2 தொஹ்ஃபாக்களை, 2 கிஃப்ட்டுகள், அன்பளிப்புகள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்தான். ஒன்று சூரத்துல் பக்ராவுடைய 2 ஆயத்துகள், கடைசி 2 ஆயத்துகள், ஆமன ரசூல் என்று சொல்கின்ற ஒரு ஆயத்தையும் லா யுகல்லிஃபுல்லாஹு என்று சொல்கின்ற அந்த 2 ஆயத்துகளையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அங்கே கொடுத்தான். அடுத்ததாக தொழுகை, 50 வேளை தொழுகை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தோஷமா வாங்கிட்டாங்க, 50 வேளை கொடுத்துருக்கிறான் அல்லாஹ், போதும் போகலாம் அப்படின்னு வந்தாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் 6வது வானத்தில் இருந்தாங்க. என்னங்க உங்களுக்கு என்ன கிஃப்ட் கொடுத்தாங்க, என்ன அன்பளிப்பு அப்படின்னு கேட்டோடனே, எனக்கு 50 வேளை தொழுகையை கொடுத்துருக்கிறான், சந்தோஷமா இருக்கிறேன். தொழுவ மாட்டாங்க. நான் பார்த்துட்டேன் என்னுடைய சமுதாயத்தில் ஒருபோதும் செய்ய மாட்டாங்க, போய் குறைச்சி கொண்டு வாங்க. போனாங்க 45, அதுக்கப்புறம் 40, 35, 30, 25, 20, 15, அதுக்கப்புறம் 10, 5 வந்து நின்றுச்சு. சொன்னாங்க இது கூட செய்ய மாட்டாங்க, செய்வோங்க நம்ம. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னைக்கு யாரு? மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு தெரியும், மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு நல்லா தெரியும். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறக்கப்பட்டவர்கள் சொன்ன வார்த்தை ஃபஸ்தஹை ஹத்தஸ்தஹைது மின்ஹு, நான் ரப்பு கிட்ட போய் நிற்கிறதுக்கு வெட்கப்படுறேன் அப்படின்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதுக்கு மேலே என்னுடைய ரப்பு கிட்ட போய் அந்த வார்த்தை சொன்ன உடனே அல்லாஹ் சொன்னான், மன் ஜா பில் ஹஸனதி வலஹு அஷ்ரு அம்சாலிஹா, ஒருவர் ஒரு நன்மையை செய்தால் அதுக்கு 10 மடங்கு நான் கொடுக்கிறேன், 5 தொழுதால் 50 நன்மை கொடுக்கிறேன்னு சொன்ன உடனே ஒன்றும் பேச முடியல. இல்லைன்னா மூசா அலைஹிஸ்ஸலாம் இன்னும் கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி ஒன்று ஆக்குங்க போதும், இல்லை சண்டே அது மாதிரி ஏதாவது கேப் கிடைச்சா அப்படின்னு மூசா அலைஹிஸ்ஸலாம் அப்படி யோசிச்சிருப்போம் நம்ம. அல்லாஹ் 5 வக்தை நம்மளுக்கு என்ன செஞ்சான், கடமையாக்கி கொடுத்தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அத்தனையும் முடிந்த பிறகு வானுலகத்தில் இருந்து என்ன செஞ்சாங்க, வந்தாங்க. வந்த நேரத்திலே அவர்கள் எந்த படுக்கையில் படுத்திருந்தார்களோ அந்த படுக்கையினுடைய சூடு கூட என்ன செய்யல, ஆறல. எப்படியோ ஒருத்தர் உட்காந்து எந்திரிச்சா அங்கே சூடு இருக்குமா இல்லையா, அந்த சூடு அது கூட என்ன செய்யவில்லை, போகவில்லை. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்துட்டாங்க. எப்படி முடிந்தது அப்படின்னு யோசிக்கிறத விட இது நபியுடைய முஅஜிஸா, இது நபிக்கு அல்லாஹ் நடத்த முடியும். இன்னைக்கு உலகத்தில் என்னென்னதோ சொல்றான், டைம் இறங்குறான், அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு உலகத்தில் அதெல்லாம் நம்புறான். அதாவது அப்படியே வேல்டே அந்த உலகத்தையே என்ன செய்ய நிற்கிற மாதிரி அதெல்லாம் சொல்லும் போது என்ன செய்ய நம்பக்கூடிய இந்த சிந்தனை
உலகத்தையே நிறுத்திட்டாராம், இவர் மட்டும் செயல்படுறார். இப்படியெல்லாம் நம்பக்கூடிய நமக்கு, ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அந்த முஅஜிஸா ஏன் நடக்காது? நிச்சயம் நடக்கும். இதுதான் யகீன், இதுதான் ஈமான். இது நபிக்கு நடந்தது. நபிக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுப்பான், நபிக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுப்பான். உம்முஹானி ரலியல்லாஹு எந்திரிச்சாங்க காலையில். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உம்முஹானி அவர்களே, இப்படியெல்லாம் நான் போய் பார்த்துட்டு வந்தேன் அப்படின்னு சொன்ன உடனே உம்முஹானி சொன்னாங்க, இது யார்கிட்டயும் சொல்லிடாதீங்க, இது யார்கிட்டயும் சொல்லிடாதீங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி சரி சொல்ல மாட்டேன் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியே வராங்க. இல்லை அப்புறம் வெளியே வராங்க. ஒரு பின்னாடியே ஒரு பெண்மணி அனுப்புனாங்களாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார்கிட்டயாவது சொல்கிறாங்களா போய் பாருங்கன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போன உடனே எல்லார்கிட்டையும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, நான் இப்படி பார்த்தேன் அப்படி பார்த்தேன் இப்படி. அப்போ முத்தைம் இப்னு அதி என்ற ஒருத்தர் வந்தாராம். என்ன பேசி கொண்டு இருக்கிறீங்க நீங்க, ஏன் இப்படிதான் பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தால சொன்ன ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? எனக்கு அப்துல் முத்தலிபால் கொடுக்கப்பட்ட ஜம்சமுடைய இந்த ஒரு பகுதி அவருக்கு கொடுக்கப்பட்டிருந்தது, அதை இடிச்சு தக்கிட்டு சொன்னாராம், நான் இதற்கு பிறகு இந்த இஸ்லாமின் பக்கமே நான் என்ன செய்ய மாட்டேன், வரமாட்டேன், பொய், இதெல்லாம் பொய் அப்படி என்று அவர் சொல்ல ஆரம்பிச்சிட்டார். அதாவது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யார் ஈமானில் உறுதியாக இருக்கிறாங்க, யார் முனாஃபிக்தனமாக இருக்கிறாங்க என்பதை பிரித்து பார்க்கணும். அதுக்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதை செஞ்சான். இவெல்லாம் முனாஃபிக் அப்படின்னா நயவஞ்சகமாக உள்ள ஒன்று வச்சுக்கிட்டு வெளியில ஒன்று சொல்லக்கூடியவர்கள், இப்படிப்பட்ட மனிதர்களும் அங்கே இருந்தாங்க இஸ்லாம்லன்னு சொல்லிட்டு அவர்கள் எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உதறி தள்ளிட்டான். இந்த ஒரு செய்தியை சொன்ன உடனே அவர்கள்லாம் வெட்ட வழியாக தெரிஞ்சது, அவர்களாம் காஃபிர்கள்னு தெரிஞ்சிருச்சு. அப்பொழுது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா வந்தாங்க. அது வரைக்கும் சித்திக்னு பேர் இல்லை, அபூபக்கர் தான் வந்தாங்க. வந்த நேரத்தில் என்ன முத்தையுமே என்ன ஆகிவிட்டது, உங்களுடைய சகோதரர் என்ன சொல்றார் பார்த்தீங்களா, உங்களுடைய தோழர் எப்படிதான் சொல்றார் பார்த்தீங்களா, கேட்டீங்களா இந்த விஷயங்களா சொன்ன உடனே சொன்னார்கள், என்னுடைய நபி ஒரு வார்த்தையை சொல்கிறார் என்று சொன்னால் நிச்சயம் நான் செவியேற்பேன். ஏன் தெரியுமா? அவருக்கு வானுலகத்திலிருந்து 7 வானங்களை தாண்டி வஹி வருவதை நாங்கள் நம்புகிறோம் என்று சொன்னால், ஏன் அவர்களால் இது செய்ய முடியாது? 10 வருஷமா நாங்க நம்பிக்கிட்டு இருக்கிறோம், என்ன வானுலகத்திலிருந்து அவங்களுக்கு வஹி வருது, எங்க 7 வானம் தாண்டி லௌஹுல் மஹ்ஃபூஸ்ல இருந்து என்ன செஞ்சுட்டு வஹி வந்துட்டு இருக்கு, நாங்க நம்புறோம்னு சொன்னா ஏன் இந்த விஷயத்தை நாங்கள் நம்ப மாட்டோம் என்று சொன்ன உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தார்கள். அப்பொழுது பேர் வச்சார்கள், அன்த சித்திக், நீங்கள் தான் எனக்கு உரிமையான சத்தியவானாக உண்மையாளராக நீங்கள் என்ன செய்ய இருக்கீங்கன்னு சொன்ன உடனே அப்பொழுது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு இந்த சித்திக் என்ற பட்டம் கிடைத்ததாக நம்ம என்ன செய்யறோம், வரலாற்றில் பார்க்கிறோம். சங்கமிக்க அல்லாஹின் அன்புக்குரியவர்களே, யார் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னாலும் ஈமானுடையவர்களுக்கு நபியினுடைய அந்த பாசமும் நபியினுடைய அந்த நேசமும் இருந்துச்சுன்னு சொன்னா நபிக்கு நடக்கப்பட்ட இந்த முஅஜிசாக்களை நாம் என்ன செய்ய முழுமையாக உள்வாங்க முடியும், முழுமையாக உள்வாங்க. இதுதான் இந்த 4 பேரொளிகளும் சேர்ந்த ஒரு சங்கமம் என்று சொன்னால் இதுதான் மேராஜுடைய, புராக்குடைய, ஜிப்ரைல் இஸ்லாமுடைய, அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அல்லாஹும் சேர்ந்த இந்த நிகழ்வு என்பதுதான், இந்த 4 பேரொளிகளுடைய விஷயம்தான் மேராஜுடைய நினைவாக நாம் என்ன செய்ய பார்க்கிறோம். மிக முக்கியமாக நாம் இஸ்லாமிய சமுதாய மக்கள் இந்த மேராஜில் எடுத்துக்கின்ற ஒரு படிப்பினை என்று சொன்னால் தொழுகை, நம்மளுடைய தொழுகையை பார்க்கிறோம். ஏன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொர்க்கத்தை பார்த்தாங்க, நரகத்தை பார்த்தாங்க, சொர்க்கத்தில் பல நபர்களுடைய மாளிகைகளை பார்த்தாங்க, உமரதனுடைய மாளிகையை பார்த்தாங்க, அங்கே இருக்கின்ற உம்மு சுலைம் என்ற ஒரு பெண்ணுடைய பார்த்தாங்க, அதே போன்று பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய அந்த மாளிகையை பார்த்தாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதெல்லாம் பார்த்த விஷயங்கள். அதே போன்று நரகத்தில் பல காட்சிகள். இதில் மிக முக்கியமாக தொழுகை கடமையாக்கப்பட்டும் தொழுகாதவர்களுடைய அந்த நிலையை மிக மோசமாக என்ன சொல்லப்பட்டது. அதே போல வட்டி வாங்கக்கூடியவர்களுடைய நிலை, அதே போன்று யத்தீம்களுடைய அனாதைகளுடைய செல்வத்தை பிடுங்கி தின்கின்ற அவர்களுடைய நிலை, மிக முக்கியமாக தனக்கு மனைவி இருந்தும் மற்றவர்களிடத்தில் செல்கின்றவர்களுக்கு மிக மோசமான ஒரு ஹதீஸ்ல வருது. அந்த அந்த காட்டப்பட்ட இடங்களில் நரகத்திலே சில மனிதர்கள் எப்படி இருந்தார்கள் என்று சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போறாங்க, அந்த நரகத்திலே ஒரு இடத்துல இறைச்சி அப்படியே குமிழ்ந்து கிடக்கு, மாமிசம் இறைச்சி இருக்கு, நல்ல கமகமகன்னு என்ன செய்து வருது, ஆனால் ஒருவரும் அங்கே இல்லை. எட்டி பார்க்குறாங்க, ஒரு இடத்திலே துர்வாடை அடிக்கிறது, மிக மோசமானதாக இருக்கிறது. அந்த இறைச்சியை போய் பிச்சு தின்னுட்டு இருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, ஜிப்ரீலே
இவ்வளவு நல்ல கமிழுகின்ற இந்த இறைச்சியை விட்டுவிட்டு அங்கே போயிட்டு என்ன செய்கிறாங்க, துர்வாடை அடிக்கிறது மிக மோசமாக இருக்கிறது, அதை போய் என்ன செய்கிறாங்க, தின்னுட்டு இருக்கிறாங்களே, ஏன் இப்படி செய்கிறாங்கன்னு சொல்லும் பொழுது, யார சொல்லல்லா, இவர்களெல்லாம் தனக்கு இருக்கின்ற மனைவியை விட்டுவிட்டு பிறரின் பக்கம் நஜீஸின் பக்கம் சென்றவர்கள், எனவே தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படிப்பட்ட நஜீஸான உணவை அவர்களுக்கு என்ன செய்கிறான், கொடுத்திருக்கிறான். இதுதான் ஜினாவுடைய தண்டனையாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நரகத்தில் வச்சிருக்கிறான்னு சொல்லுவாங்க. இதையெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொர்க்கத்தினுடைய நரகத்தினுடைய அந்த நிகழ்வுகளை பற்றி என்ன செஞ்சாங்க, இந்த மேராஜுக்கு பிறகு பல விஷயங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிச்சாங்க. இதில் நாம் எடுக்க வேண்டிய படிப்பினை, அல்லாஹ்விடத்தில் நாம் செய்த பாவங்களுக்கு தௌபா செய்ய வேண்டும், இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும். மிக முக்கியமாக நாம் எவ்வளவு முடியுமோ அந்த அளவிற்கு நம்மளுடைய தொழுகையை நம்ம சீர்படுத்திக் கொள்ளணும். தொழுகை என்பதுதான் முக்மீன்களுடைய மிக முக்கியமான அடையாளம். இவன் தொழுகையாளியா முக்மீன் இல்லை என்று சொன்னால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். பேருக்கு முஸ்லீம் இருந்து ஒரு பிரயோஜனம் கிடையாது. தொழுகை வக்து வந்துருச்சா நான் தொழுகணும், ஜமாத்தோட தொழுகணும், இது போன்ற நாம் என்ன செய்யணும், உறுதிகோள் எடுக்கணும். இதுதான் மேராஜ். மேராஜுடைய படிப்பினை, மேராஜுடைய உறுதிகோள் என்று சொன்னால் மிக முக்கியமாக நான் ஒரு தொழுகையாளியாக இருப்பேன், என்னுடைய பக்கத்து வீட்டுக்காரை தொழுகையாளியாக்குவேன், என்னுடைய மஹல்லாவை தொழுகையாளியாக்குவேன், என்னுடைய சஃப்புகளை, பள்ளிவாசலுடைய சஃப்புகளை நான் விரிவுபடுத்துவதற்கு நான் என்னால் என்ன முடியுமோ அதையெல்லாம் நான் செய்வேன் என்ற அந்த உறுதிகோள் எடுக்கிறோமே, அந்த உறுதி தான் இந்த மேராஜுடைய படிப்பினையாக என்ன செய்கிறது இருக்கிறது. எல்லாம் அல்லாஹ் நம் அனைவருக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அற்புதங்களையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஅஜிஸாக்களையும் ஈமான் கொண்டு உறுதி கொண்டு யக்கீனோடு செயல்பட்டு மிக முக்கியமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஐவேளை பேணி தொழுகின்ற தௌஃபீக்கை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. வாஹிர் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.